ஒரு 2.5 hours உங்களே என்னையும் உட்கார வச்சு என்டர்டைன் பண்ணிட்டார் சுந்தர் சினாக்கா நிச்சயமாக ஃபஸ்ட்டு 1000 crore படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினி நம்பி படம் போட்டால் குறைந்தபட்சம் நம்ம மினிமம் கேரண்டி பணத்தை எடுத்துட முடியும், பெரிய நட்டம் ஆகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா சமீபத்தில் வெளியான அந்த படம் இருக்குது இல்லையா கூலி, அதுவுமே கூட பெரிய அளவுக்கு கிரிட்டிசிசம் இருந்தும் கூட ஒரு மிக்சர் ரிவ்யூஸ் இருந்தும் கூட ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணுறதாக்கா நல்ல படமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு லாட்ரி தான். ஆனால் அஜித் மாதிரியான கேரக்டர் உள்ளே வந்துச்சுன்னா அந்த படம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அங்கேருந்து கரியருடைய ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பண்ணிட்டு இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு திருப்பி ரஜினியோட ஜாயின் பண்ணுறாருன்னா அந்த சர்க்கிளே அழகாக இருக்குது. திருப்பி வந்துட்டு அதுவும் கமல் கூட திருப்பி ஜாயின் பண்ணுறாரு, கமல் கூட ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணுறாரோ இல்லை திருப்பி அவர் ஆக்டராக அடிச்சாரோ 2 லெஜண்ட் கூடயும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சுந்தர்சி இருக்கா, அந்த சுந்தர்சியை தான் நான் வியந்து பார்க்குறேன். வணக்கம் தமிழரசன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைக்கிற வகையில் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசையான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மக்கள்நாயகன் கமலஹாசனும் சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த இப்போதைக்கு அதை பற்றின டாக் ஆஃப் த டவுன் எப்படி இருக்குது, நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்களா? ஓகே, சேர்ந்து நடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்த உடனே நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னாக்கா ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஏற்கனவே பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேடையில் கூட கமலஹாசன் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சது, நல்ல ஒரு கதை கிடைச்சது அப்படின்னாக்கா 2 பேரும் ஃபிட்டின் ஆகிற மாதிரி. ஏன்னா 2 பேருமே ஒரு பெரிய ஸ்டாரு. என்னதான் ரஜினி அவர்களுக்கு மார்க்கெட் பெருசாக இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரஜினி கமல் அந்த ரைவல்ரி தான் அவங்கள இவ்வளோ நேரம் இவ்வளவு காலம் கடத்தி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த இருதுருவங்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப லக்கியான ஆட்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித் இவங்கெல்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா 2 தரப்பினுடைய ரசிகர்களும் போட்டி போட்டுட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க, வெற்றி அடைய செய்வாங்க. அந்த வகையில் ரஜினி கமலும் லக்கி. இந்த தேர்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பெரிய அளவுக்கு லக்கி ஃபெலோஸாக இருக்க மாட்டாங்க. 3ஆவதாக ஜெமினி கணேசனாக இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் ரோலாக இருக்கட்டும். ரஜினி கமல் கூட விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தார். அடுத்து இப்போ சூர்யா. 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெருசாக அது இருக்காது. அப்போ அந்த வகையில் ரஜினி கமல் அப்படிங்கிற அந்த காம்போவே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை நூற்றாண்டு காம்போன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஒரு ரைவல்ரி, அரை நூற்றாண்டு ரைவல்ரி. அவங்க 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கமல் அவர்கள் மீது அதிகமான நன்மதிப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள்னாக்கா அது ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம். கமல் எங்கேயாவது வராருனாக்கா எந்திரிச்சு நின்று அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கமல் அவர்களுக்கு அந்த உயரிய மதிப்பை கொடுக்குறதா இருக்கட்டும். நான் இண்டஸ்ட்ரி உள்ள வரும்பொழுது கமல் பெரிய ஸ்டாரு, அதனால் இன்றைக்கி நான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அப்படி இப்படி பிரால் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக கமல் சின்னவர் ஆகிட மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க பாண்டிங் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் கிடையாது. அதற்கான திரைக்கதை அமைக்கிறதும், அதற்கான டைரக்டர் அமைகிறதும், ப்ரொடியூசர் அமைகிறதும் தான் ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்னன்னாக்கா கமலே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. யோசிச்சு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் பண்ணால் நமக்கு சம்பளம் பிரச்சனை வரும், ரஜினி அவர்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கணும், கமல் எப்படியும் அதோட குறைவான மார்க்கெட் உள்ள ஆள். இப்போல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசாமல் சம்பளம் வாங்காமல் நம்மளே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுனா என்ன ரஜினியை வச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சைன் ஆகிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுந்தர்சியினுடைய அந்த செலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? சுந்தர்சி அந்த படம் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 2 பேருமே சுந்தர்சியோட படம் பண்ணியிருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு சுந்தர்சி பண்ணது அருணாச்சலம். அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் வச்சு பண்ணது அன்பே சிவன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், பெருசாக காமெடி இருக்காது. ஆனால் அருணாச்சலம் முழுக்க காமெடி ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சுந்தர்சியோட இயல்பை காமெடி பேக்ட்ராப்பில் ஸ்டோரி சொல்கிறது தான். ஆனால் இப்போ இவங்க இந்த காம்போ செய்கிறதுனால இது சுந்தர்சியோட அந்த இயல்பான அந்த காமெடி பேக்ட்ராப்பில் இந்த ஸ்டோரி இருக்க போதா, அல்லது கொஞ்சம் சீரியஸாக இருக்க போதா, அல்லது இதுவரைக்கும் சுந்தர்சி பார்க்காத ஒரு டைரக்ஷனை நம்ம பார்க்க போகிறோமாங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளும் இதில் ஏற்பட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர்லாம் இப்போவே ரீல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரண்மனை 5 அப்படின்னு போட்டு ஒரு பைஜாமா ஜிப்பாவெல்லாம் கொடுத்து, இந்த கலரான ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து, இந்த டார்ச் லைட் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, சந்தானமும் இன்னொரு ஏதோ ஒரு ஆக்டரும். அதே போல் கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஸ்டில்ஸ்லாம் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா நீங்கள் சொன்னீங்க சுந்தர்சியினுடைய
பயங்கரமான ஒரு ஜோன், ஒரு பலமான ஒரு களம்னாக்கா அது வந்துட்டு என்டர்டெய்னர், மசாலா என்டர்டெய்னர். சுந்தர்சி படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு 4 ஃபைட் இருக்கும், 4 சாங் இருக்கும், ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். இப்படியே ஒரு ஒரு ஆடியன்ஸாக உள்ளே போனோம்னாக்கா பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் கேரண்டி டேரக்டர்ஸ்னு வெகு சிலர் தான் இருப்பாங்க. இவனை நம்பி படம் கொடுத்தா நிச்சயமாக ப்ராஃபிட் வந்துடும், பெருசாக லாஸ்லாம் ஆகாது, அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து சுந்தர்சி. அன்பே சிவம் அவர் எடுத்த ரொம்ப அவருடைய ஜோன்லேருந்து வெளியில் போயிட்டு சூப்பரான ஒரு படம், எக்ஸ்ட்ராடினரி படம். இதில் எங்கே சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்பே சிவம் படம் வந்துட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணப்போ வந்துட்டு பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை, யாருமே வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கல. அதுதான் வந்து பெரிய சிக்கலாயிடுச்சு. நிறைய பேட்டிகளில் வந்து சுந்தர்சியை சொன்னார், நான் அந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக எடுத்திருப்பேன், நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் அப்போ என்னை கைவிட்டீங்க, இப்போ வந்துட்டு எல்லாம் அன்பே சிவம் சூப்பரு, அன்பே சிவம் கல்ட்டு கிளாசிக்கு அது இதுன்னு சொல்கிறீங்க, அன்றைக்கி ஏன்டா விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அதான் சில நேரங்களில் வந்துட்டு டேரக்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக யோசிக்கிறப்ப, எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு படம் பண்ணுறப்ப நம்ம ரிசீவ் பண்ணாமல் விட்டுருவோம். அதை எப்போ நம்ம கொண்டாடுவோம்னாக்கா ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அதை போட்டு பார்த்து கொண்டாடுவோம் இல்லையா. அப்படியாகத்தான் அன்பே சிவத்துக்கு அப்புறம் அவர் திரும்பி என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ளே வந்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அன்பே சிவம் மாதிரியான ஒரு படம்லாம் ரஜினியை வச்சோ இல்லை கமலை வச்சோ எடுக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. கமலை வச்சு கூட எடுத்துடலாம், ரஜினி வச்சு நீங்கள் எந்த காலத்துலையுமே அந்த மாதிரியான படத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன், ரஜினி வந்துட்டு அவருடைய சொந்த ப்ரொடக்ஷனில் பாபான்னு ஒரு திரைப்படம் முயற்சி பண்ணார். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவலிசம் இருக்கும், ஒரு மாஸ் என்டர்டெய்னரை தாண்டி ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதையே மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இது வந்துட்டு சுந்தர்சியோடைய ஸ்டைலில் ஒரு பெரிய ஆக்டர்ஸை டீல் பண்ணால் அவர் எப்படி டீல் பண்ணுவார், ஒரு அருணாச்சலம் மாதிரி ஒரு பெரிய படமாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மேபி இதில் என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குனாக்கா, கமல் உள்ளே வரப்போகிறாரா, வராமல் வெறும் ப்ரொடியூசராக மட்டும் இருக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரஜினியை வச்சு கமல்ஹாசன் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாரை வச்சு கமல் சார் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட், அதாவது சேலரி, இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலரி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணால் அதோட அது எப்படி சொல்லி எதிர்பார்ப்பு இன்னும் எகிர வைக்கும், அதோட பிஸ்னஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000 கோடியை டச் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 1000 கோடி எதுவுமே இன்னும் தொடவே முடியலை. நமக்கு பின்னாடி வந்த தெலுங்கு சினிமாலாம் நம்மளை பீட் பண்ணி போகுது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான பேச்சுக்களும் சில விமர்சனங்களும் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் முறியடிக்குமா இந்த காம்போ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ கலெக்ஷன் ஓவராலாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆக்ஷன் அப்படி தான் அந்த மூவி இருக்குமா, அல்லது ஆக்ஷன் மூவி அப்படின்னா சொல்ல மாட்டேன் நான். சுந்தர்சி வந்து ஆக்ஷன் மூவி நம்ம பண்ணி பார்த்ததே கிடையாது. லோகேஷ் பண்ணி விஷால வச்சு பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக. அப்படியா? என்ன படம் எடுபடலை? ஆக்ஷன் ஒரு படம் பண்ணார், அதை சொல்கிறீங்களா? நான் அதை சொல்லலை. ஆக்சுவலாக என்னன்னாக்கா, ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம்னா எப்படி இருக்குனாக்கா, பெருசாக ஹியூமரஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக த்ரில்லராக ஒரு ஆக்ஷன் படம்லாம் வந்துட்டு சுந்தர்சி பெருசாக கையாடுறது கிடையாது. அவர் படம்னாக்கா நிச்சயமாக அதில் காமெடி இருக்கும், ஹியூமர் இருக்கும். ஹியூமரில் பயங்கரமான ரைட்டிங் உள்ள ஒரு ஆள். நீங்கள் அவருடைய எந்த படம் வின்னராக இருக்கட்டும், கிரியாக இருக்கட்டும், இன்றைக்கி எடுத்து போட்டு பார்த்தாலும் வீரபாகு கேரக்டர்ஸே அப்படி நிற்பாங்க. வடிவேல் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து அவருடைய படத்தில் வந்துட்டு விவேக் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படி நிற்கும். கவுண்டமணி பண்ண கேரக்டர், கவுண்டமணிலாம் வந்துட்டு அந்த உள்ளத்தை அளித்தாவா சம்திங், எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதில் வந்துட்டு கார்த்தியோட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரோலு. அதே மாதிரி எந்த படமாக இருந்தாலும் சரி அப்படி அடிச்சு நவுத்திருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஹியூமரஸ் கண்டிப்பாக அந்த படத்தை இருக்கும். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபார்முலா உள்ள ஒரு படமாக தான் இருக்கும். இதில் என்னன்னாக்கா, கமல் அவர்கள் வந்து எப்படி ஃபிட்டின் ஆக போகிறாரு, ஒன்று அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் கிடச்சிருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து கலக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு கெஸ்ட் ரோல் ஆச்சு பண்ணுவார். ஏன்னா அவருடைய படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு ஹை வேல்யூ தானே. ஏன்னா கமல் வந்து தனக்கே சம்பளம் கொடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா கமலுடைய படம்ன்றதால வசூல் ஆகிறதுல பெரும் பங்கு அவருக்கு தான் வரப்போகுது அப்படின்றது தெரியும். எப்படியும் வந்துட்டு ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ணி அவங்க பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரஜினி படம், கமலுடைய ப்ரொடக்ஷன், ரெட் ஜெயின் ரிலீஸு. இதை பார்க்கும் போதே பெரிய ஆட்களாக லைனாக வரிசையாக நிற்கிறாங்க இல்லையா. ஆக அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்டீங்க படம் வந்து எவ்வளோ வசூலாகும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் சேர்ந்தாலே ஒரு 1000 கோடி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் பாசிபிலிட்டிஸ் இருக்குனாக்கா, ரஜினி வந்துட்டு அந்த புல் ஆஃப் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆள் தான். ஏற்கனவே ஜெயிலர் வந்து ஒரு 600 கோடி கலெக்ட் பண்ணி நல்லா இருக்க போய் தான் 600 கோடி கலெக்ட் ஆச்சு. அப்போ உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ட்ராடனரி படமாக இருந்தது, இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ப்ரொஃபைலாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஃப்எம்எஸ்லியாக இருக்கட்டும், இல்லை நார்த் இந்தியன் டெரிட்டரியாக இருக்கட்டும், இல்லை வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ்லையாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா படம் வந்து சூப்பராக இருக்கணும். ஒரு 2.5 hours உங்களே என்னையும் உட்கார வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டார் சுந்தர்சினாக்கா
நிச்சயமாக ஃபஸ்ட்டு 1000 crore படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வரப்போகுது. ஜனநாயகன் வரப்போகுது. ஜனநாயகனுக்கு வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது கடைசி படம்னு இருக்காப்புல. இப்படியாக இருந்தாலும் கூட இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெருசாக தான் இருக்குது. ஆக ரஜினி கமல் சேர்ந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்தாங்கன்னா சூப்பர் தான். அப்படி இல்லாட்டி கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு கமல்னாலும் ஓகே தான். இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து கமல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னும் போது ரஜினியை பொறுத்த வரைக்கும் சில காம்ப்ரமைஸ்லாம் கூட பண்ணி பார்ப்பல. பெருசாக சம்பளத்தை இன்சிஸ்ட் பண்ணிலாம் கேட்பாருங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த பாண்டை நம்ம சொன்ன மாதிரி தான். அதுக்காக கமலும் வந்துட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம கம்மியாக சம்பளம் கொடுப்போம் அப்படிலாம் கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. ஏன்னா ரஜினி நம்பி படம் போட்டால் குறைந்தபட்சம் நம்ம மினிமம் கேரண்டி பணத்தை எடுத்துட முடியும், பெரிய நட்டம் ஆகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா சமீபத்தில் வெளியான அந்த படம் இருக்கு இல்லையா, கூலி, அதுவுமே கூட பெரிய அளவுக்கு கிரிட்டிசிசம் இருந்தும் கூட, ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தும் கூட ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணுறதுனாக்கா நல்ல படமாக இருந்ததுன்னா கமலுக்கு லாட்ரி தான். ஏற்கனவே அமரன் மரன் ஒரு படம் எடுத்து பெரிய அளவுக்கு, ஏன்னா சிவகார்த்திகனை வச்சு ஒரு 40-50 கோடி பட்ஜெட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்குள்ளே தான் அந்த பட்ஜெட் இருந்திருக்கும், ஒரு 60-70 கோடி தான் இருந்திருக்கும். ஆனால் படம் ரீச் ஆனது ஒரு 360 crores அப்படின்னும் பொழுது இந்த படமாக அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அவருக்கு நல்லது தானே. ஏன்னா தக் லைஃப்பில் கொஞ்சம் தாழ்ந்து போய் கிடக்கிறாப்புல, கொஞ்சம் கீழே டவுனில் இருக்கிறாப்புல, இது கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு இந்த காம்போல எகிரி இருக்குது அப்படின்னு சொல்ல தோணுது. அதே நேரத்தில் கமல் வந்து கண்டிப்பாக ரஜினியோட ஃப்ரெண்ட் கேரக்டரில், ஃப்ரெண்டான ஒரு கேரக்டரோ அல்லது 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரோ மேபி பண்ணலாம். ஏன்னா இது வந்து நீண்ட நாள் ஏற்கனவே 2 படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 2 படத்துலையுமே ஆப்போசிட் கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அதனால இதில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவுக்கு கூட நெகட்டிவ் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தாட்டும் அதில் இருக்குது. அப்படின்னா 2 பேரும் நட்பாக இந்த படம் சேர்ந்து பண்ணுறதுக்கு, நட்பாக சேர்ந்து இணைவதற்கு அது எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. என்னன்னாக்கா ஃப்ரெண்டாக நடிக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. ரஜினியும் கமலையும் ஃப்ரெண்டாக நடிக்க வச்சோம்னாக்கா 2 பேரில் யாருக்கு ஸ்கோப் கொடுக்கறது, யாரை வந்துட்டு பெருசாக காமிக்கிறது, அப்படி யார் மெயின் ஹீரோவோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே அஜித் விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காங்களா, அஜித் வந்து அந்த காலகட்டம் ஆனால் இறந்துருவாரு. ஆனால் முழுக்க படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது விஜய் தான். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கும். இல்லை அப்படியான படம் ப்ரொடியூசர் கமல், ஏன்னா அவர் தான் சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற. இல்லை தியாகம்லாம் பண்ண மாட்டார் நினைக்கிறேன். என்னன்னாக்கா ஒன்று கெஸ்ட் ரோல் மாதிரி தான் குட்டியாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துட்டு போவார் தவிர ஒரு 1/2 hour ரோல், ஒரு 3/4 மணி நேரம் ரோல் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாப்புல. வந்தால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வருவாப்புல. அப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று கமலும் ரஜினியும் நேருக்கு நேர் மோதிக்கணும், பயங்கர கிளாஷ் ஓவராக இருந்தால், ஒரு கதையாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லையா 2 பேரும் சேர்ந்து ஹீரோனாக்கா 2 பேருக்குமான கதைக்களம் சேம் ஸ்பேஸில். இப்போ நீங்கள் அர்ஜுனும் அஜித்தும் வந்து மங்காத்தா பண்ணாங்க இல்லையா, அப்படியான ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். அதுலேயுமே வந்துட்டு அர்ஜுனுக்கு ஸ்பேஸ் கம்மி தான், ஆனால் அர்ஜுனுக்கு வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்க சொல்லியிருப்பாப்புல அஜித் அவர்கள். இப்போ அப்படியான ஒரு கதைக்களம் இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா இவங்க 2 பேரும் ஒரு ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ஹீரோ மெட்டீரியலாக உள்ளே ஒர்க் ஆகுறாங்கனாக்கா இதில் பெரிய சிக்கல் என்னன்னாக்கா இவங்க 2 பேருக்கு எதிரில் ஒரு வில்லனை தேட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அந்த வில்லன் யார்? தமிழ் சினிமாவில் இவங்க 2 பேரும் எதிர்த்து வில்லனாக நிற்க வைக்கணும்னா ஒன்று யாரை நிற்க வைக்க முடியும்? அஜித்தை நிற்க வைக்கலாம். ஏன்னா அஜித் வந்துட்டு இந்த பேட் கேரக்டர், பேட் காய் ரோல் ப்ளே பண்ணுறதுல நம்பர் 1 ஆள். இவங்க 2 பேரும் எதிர்க்கக்கூடிய வல்லமைங்கிறது அஜித் விஜய்க்கு தான் இருக்கு. விஜய் சேதுபதி பேரும் அடிபடுது வில்லன் ரோல். விஜய் சேதுபதிலாம் ஓகே தான், விஜய் சேதுபதி வச்சு பொருத்தி பார்க்கலாம் அடிபடுது. ஆனா இப்ப அஜித் மாதிரியான ஒரு பேர் வந்து உள்ள வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, சப்போஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அஜித் வந்து பெக்குலரான கேரக்டர் ஒத்துக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அஜித் மாதிரியான கேரக்டர் உள்ள வந்துருச்சுன்னா அந்த படம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மேபி அதர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க. இப்போ ஏன்னா தொடர்ச்சியாக ரஜினியோட படத்தில் வந்துட்டு அமீர் கானாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், இப்படியான ஆட்கள்லாம் நடிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வில்லன் ரோல் ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு படம் எப்படி இருக்குன்னே கணிக்க முடியல. ஏன்னா சுந்தர்சியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒரு ஜாலியான என்டர்டெய்னரு. ரஜினி வந்துட்டு ஒரு மாசான ஆள். இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த படம் எப்படி இருக்க போகுது, கமலும் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது தெரில. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்ல எதிர்பார்ப்பு எனக்குமே இன்னும் கூடுதலாக தான் இருக்குது. கண்டிப்பாக மக்களாக இருந்து அந்த எதிர்பார்ப்பை நமக்குள்ளே உண்டு பண்ணிவிட்டு அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி நம்மளை பூர்த்தி செய்ய போகுது அப்படிங்கிற அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி. ஆமாம், அதுக்கப்புறம் டேட்டும் சொல்லிட்டாங்க. 2027 பொங்கல் ரிலீஸு. இயர் டேட் குறிச்சிட்டு வராங்க களத்துக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கடைசியாக இதை மட்டும் பேசிடலாம், சுந்தர்சியை பற்றி மட்டும். சுந்தர்சி வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஹீரோ வந்து சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டார் ஹீரோ வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க.
அப்படி ஃபேன் பேசுறதே காணாமல் போன நிறைய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இருப்பாங்க, ஹீரோஸ் வந்து சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் புறந்தள்ளப்பட்டுருவாங்க, வேறு கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிடுவாங்க. இல்லை டேரக்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் டாஸ்க். ஒரு டேரக்டர் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக ஒரு 30 வருஷம் இருக்கிறாரு அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்களேன். அரண்மனை மாதிரியான ஒரு படத்தை எடுத்து ஒரு 4 பாட்டு எடுத்து கெத்து காட்டுறாருனாக்கா அவர் எப்படி அதை சைக்கிளை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்க. எல்லாரும் கூடயும் படம் பண்ண ஒரு ஆள், யார் கூடனாக்கா ரஜினி கூட படம் பண்ணியிருக்காப்புல, கமல் கூட படம் பண்ணியிருக்காப்புல, அஜித் கூட படம் பண்ணியிருக்காப்புல, விஜய் கூட பண்ணியிருக்காப்லன்னு தெரியல எனக்கு. விஜய் கூட பண்ண மாதிரி இல்லை, பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா உள்ளத்தாளி படமே விஜய்க்காக பண்ண ஸ்டோரி தான். ஓகே, ஆனால் விஜயோட கால்ஷீட் ப்ராப்ளம்னால கார்த்தி நடிச்சிருக்கு. ஓகே, அப்போ இப்படியாக எல்லாரு கூடயும் படம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாப்புல, நடிக்க போகிறாப்புல. திருப்பி வந்து படம் பண்ணும்போது தீயா வேலை செய்யணும், குமார், கலகலப்பு, சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு படம் எடுக்கிறாப்புல. அரண்மனை 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை அது ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு ஒன்று எடுத்து பயங்கரமாக ஹிட் கொடுக்குறாப்புல. இப்படி சுற்றி வந்து திருப்பி எந்த டாப் ஹீரோஸாக தொட்டாரோ அந்த 2 டாப் ஹீரோஸும் இவருடைய படத்தில் இணைகிறாங்கனாக்கா இவர் எப்படிப்பட்ட டேரக்டர், எவ்வளோ வந்து சினிமாவுக்கு ஜெனியூனாக இருந்தா அந்த டேரக்டர் 30 வருஷம் தாண்டி 30 வருஷம் தாண்டி வந்து நிற்கிறாருல. இப்போ நீங்கள் முருகதாஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்காருன்னு பார்க்குறோம். நம்ம சங்கர் வந்து தொடர்ந்து சரியான படம் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மணிரத்னமும் கடைசியாக எடுத்த படம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. இந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அடி சுற்றி வராருனாக்கா உண்மையிலேயே சுந்தர்சியை வந்து நேரத்தில் பாராட்டணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட லோகேஷ் கனகராஜ் அளவுக்கு சுந்தர்சி மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்களான்னு தெரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, கடைசியாக அவர் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு, கதையை வந்து மையமாக வச்சு, பேயை மையமாக வச்சு, இப்படியான எல்லாமே ஹிட்டு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. திருப்பி ரஜினி கூட சேர்றாரு இத்தனை வருஷம் கழிச்சு. அருணாச்சலம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு ஒரு 20 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப சின்ன பையன். ஆமாம், நீங்களாம் சின்ன பையன் சொன்ன மாட்டேன், நான் ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவருடைய கரியருடைய ஸ்டார்டிங்ல 5th படிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரியருடைய ஸ்டார்டிங்கில் அவர் பண்ணார். முறைமாமன் 95ல் பண்ணாருன்னு நினைக்கிறேன், 97 அருணாச்சலம்னு நினைக்கிறேன். அப்போ 97, 96 அருணாச்சலம். அங்கேருந்து கரியருடைய ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பண்ணிட்டு இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு திருப்பி ரஜினியோட ஜாயின் பண்ணுறாருன்னா அந்த சர்க்கிளே அழகாக இருக்குல்ல. திருப்பி வந்துட்டு அதுவும் கமல் கூட திருப்பி ஜாயின் பண்ணுறாரு. கமல் கூட ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணுறாரோ இல்லை திருப்பி அவர் ஆக்டராக அடித்தாரோ, 2 லெஜண்ட் கூடயும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சுந்தர்சி இருக்கார்ல, சுந்தர்சியை தான் நான் வியந்து பார்க்குறேன். இவங்க 2 பேரை தாண்டி சுந்தர்சியை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டராக பார்க்குறேன் நான். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு ஒரு டீம் இருக்குது, கமலஹாசனுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அதே மாதிரி சுந்தர்சிக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த 3 டீமும் சேரும் பொழுது அதோட அவுட்டு, அந்த படத்தோட அவுட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும் புரிந்து கொள்ள முடியுது. தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டைலில் இந்த படம் இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்புகிறோம். கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். 2027 பொங்கலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். நன்றி. நன்றி.